தலைவர் கலைஞர் அவர்கள்தான் மணிமண்டபத்திற்கு அனுமதி வழங்கி அதை கட்டி தந்தவர்கள். அதே போல தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சியிலே இருந்தபொழுதுதான் அருந்ததியருக்கு என்று 3% இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டது. அது சில பேரால் கோர்ட்டில் எதிர்த்து வழக்கு போடப்பட்ட போது இன்று அதை எதிர்த்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஈட்டியிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழக அரசு அண்ணன் தளபதி அவர்களுடைய முதலமைச்சர் தளபதி அவர்களுடைய ஆட்சி என்பது ஒதுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் உழைக்கக்கூடிய ஒரு அரசு. எல்லோரையும் அரவணைத்து முதலமைச்சர் பதவி ஏற்றுக்கொண்ட அன்றே சொன்னது போல வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் ஒன்றாக யாருக்கும் பாரபட்சம் இல்லாமல் உழைக்கக்கூடிய அரசு. திராவிட இயக்கத்தின் மிக முக்கியமாக கருத்தாக இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களை அவர்களுக்கு சமூக நீதி கிடைக்க வேண்டும் என்று பாடுபடக்கூடிய ஆட்சியாக இன்று நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களுடைய ஆட்சி தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய நிலைப்பாடு இதுதான். தொடர்ந்து போராடுவோம். முதலமைச்சர் எந்த காலத்திலும் நம்முடைய உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டார். சப் கேட்டகரைசேஷன் பார்லிமெண்ட்டுக்கு தான் அதிகாரம் உண்டு, ஸ்டேட்டுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்டணி கேட்ட தலைவரான திருமாவளவனே சொல்லியிருக்காரு. இது சட்ட ரீதியான ஒரு போராட்டத்தின் வழியாக கிடைத்திருக்கக்கூடிய ஒன்று. அதனால இதுல அதை தாண்டி நான் கருத்து சொல்வதற்கு ஒன்று என்னங்க. திமுக தொடர்ந்து நமக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறது. அங்கே எஜுகேஷன் பட்ஜெட்டில் எஸ்எஸ்ஏ ஸ்கீமில் நமக்கு வர வேண்டிய பணம் வரவில்லை. சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தில் தமிழ்நாட்டிற்கு வர வேண்டிய பணம் வரவில்லை. மிக மோசமாக பாதிக்கப்பட்ட மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட சென்னை, தூத்துக்குடி போன்ற இடங்களுக்கு நம்முடைய முதலமைச்சர் கேட்டிருக்கக்கூடிய நிவாரணம் இது வரவில்லை. இதுக்கப்புறம் என்ன நெருக்கம் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஒரு சாஃப்ட் ஒரு ஹார்ட்னஸ்லேருந்து ஒரு சாஃப்ட்னஸை நோக்கி மாறின மாதிரி ஒரு கடந்த கவர்னரோட டீ பார்ட்டியில் ஆரம்பிச்சு தொடர்ந்து ஒரு சாஃப்ட்னஸை நோக்கி போகிற மாதிரி ஒரு மக்களுக்கு ஏற்படுற மாதிரி. இல்லைன்னா முதலமைச்சர் பொதுவாகவே மக்களோடு பழகும்போது